சந்தோஷினி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரீல்ஸ் எடுப்பதே முழு நேர வேலை. பேரோட ராசி ராசி ரீல்ஸ் எடுப்பதே முழு பேரோட ராசி எடுத்து அதை வெளியிட்டு யூடியூப்ல பணம் சம்பாதிப்பது வேலை. இல்ல ஸ்மார்ட்டை விட 24 hours ஆள் வேணும். நைட்ல ரீல்ஸ் மூடு வந்தா யாரை கிளப்புறது? திடீர்னு மூடு வரும், ஐடியா வரும். ஆமா ரீல்ஸ் மூட சொன்னீங்க. ஆமா ரீல்ஸ் போட தானே. நீங்க வேற ஏதாவது மூடு திடீர்னு அப்பதான் வரும். திடீர்னு வரும். மூடு தம்பி மூடு ரீல்ஸ் மூடு. ஆமா மூடு வந்தா டக்குனு யாரை கிளப்புறது கேமரா எடுக்க அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம பேசாம இவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி 3 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து தாலி கட்டிக்கிட்டாங்க. இவங்க உடனே 3 பேரும் அரங்கேற்றி நல்லா முக்காடி அடுப்பு கட்டன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல அடுப்பு கொண்டு இருக்கும். ஆமா 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 அடுப்பு கொண்டே சொன்னேன். அடுப்பு உட்காந்து தாலி கட்டிட்டான் பயப்புள்ள. அதனால அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்க போறாங்க. அடுத்து இது 3 பேர் பிரிஞ்சு டைவர்ஸ் கேஸ் போடுவாங்க தனித்தனியா. அது ஒரு கண்டென்ட்டாமா வரும். இன்னொரு 30 வருடத்துக்கு அவங்கள்ட்ட கண்டென்ட் இருக்கு. அடுத்து புள்ள பிறந்ததும்பாங்க, அது ட்வின்ஸா இருந்ததும்பாங்க. அவங்க ஒரு குழந்தை அவங்க அம்மாவை தேடி பிடிக்கும். அதுதான் கதை. அப்புறம் 1:3 ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, வாலி சாரோட வாரு. காளை மாடு 1, கறவை மாடு 3. உத்தரப்பிரதேசத்துல 3 பெண்களை ஒரே ஆண் திருமணம் செய்து அவருடைய முதலிரவு சிறக்க மனமாற வாழ்க்கை. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். விசித்திரமான வழக்குகளை இந்த நீதிமன்றம் பார்த்திருக்கிறது. எத்தனையோ வழக்குகளை பார்த்திருக்கிறது. இந்த வழக்கு விசித்திரமான வழக்கும் அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பராசக்தி வசனம் டயலாக் இன்னொன்னு வரும். அந்த கேமரா முன்னிட்டு சொல்லுங்க, தம்பி நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன்னு சொல்லு. கேமராமேன் தானே சுயநலம் என்பீர்கள், அதுல ஒரு புதுநலம் அடங்கி இருக்கிறதுன்ற மாதிரி நம்ம பதிவு பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்க ஒளிப்பதிவாளரே வருத்தப்படுறாங்க இந்த சம்பவத்தை பத்தி. அந்த சம்பவத்தை பத்தி நீங்களும் வாயால சொல்லுங்க. திருவாய் மலர அதை சொல்லுங்க. இந்த மாதிரி கூட்டுவாங்க கண்டெல்லாம் எல்லாம் போட்டு அங்க கொலை இங்க கொலைன்னு கரப்புற ஆயிட்டு. சரோஜா, சாவித்ரி ராணி, சந்தோஷினி சகோதரிகள், உடன்பிறந்த சகோதரிகள். சரோஜா, சாவித்ரி இந்த பேரு தமிழ் சினிமா எவ்வளவு முக்கியமான பேரு. சந்தோஷி ராணி இவங்க என்ன பண்ணிட்டு சந்தோஷினி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் எடுப்பதே முழு நேர வேலை. இந்த பேரோட ராசி ரீல்ஸ் எடுப்பதே முழு பேரோட ராசி எடுத்து அதை வெளியிட்டு யூடியூப்ல பணம் சம்பாதிப்பது வேலை. என்னடா அது நம்மளே எடுத்துட்டு ஒரு கேமராமேன் வேலைக்கு போடுவோமே. பொதுவாக யூடியூபர்ஸ் இப்படி தான் உருவாகுவாங்க. செல்லில் எடுப்பாங்க, அப்புறம் ஒரு கேமரா வாங்குவாங்க, அப்புறம் ஒரு கேமராமேன் போடுவாங்க, அப்புறம் ஒரு எடிட்டர் போடுவாங்க, அப்புறம் ஒரு ஆங்கர் போடுவாங்க, அப்புறம் ஒரு ஆபீஸ் போடுவாங்க, கடைசியா ஒரு 10 கோடி ரூபாய் கடன் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். இதோட எல்லை இதுதானே. சரி ஓகேவா. இவங்க 3 பேரும் கேமராமேன் வேலைக்கு போடுறாங்க. அந்த கேமரா பேரு விகாஸ் இளைஞர். ஆமா ஆமா வர்றான். பார்த்தோன்னு இல்ல ஸ்மார்ட்டை விட 24 hours ஆள் வேணும். நைட்ல ரீல்ஸ் மூடு வந்தா யாரை கிளப்புறது? திடீர்னு மூடு வரும், ஐடியா வரும். ஆமா ரீல்ஸ் மூட சொன்னீங்க. ஆமா ரீல்ஸ் போட தானே. நீங்க வேற ஏதாவது மூடு திடீர்னு அப்பதான் வரும். திடீர்னு வரும். மூடு தம்பி மூடு ரீல்ஸ் மூடு. ஆமா மூடு வந்தா டக்குனு யாரை கிளப்புறது கேமரா எடுக்க அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம பேசாம இவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி 3 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து தாலி கட்டிக்கிட்டாங்க. அவர்கிட்ட தாலி கட்டிக்கிட்டாங்க. மச்சன்டா மச்சான் உனக்கு டேய் அப்படிங்கிற மச்சக்காரன் சலிப்பே இருக்காது. என்ன இதுல வீடியோ எடுக்கிறதுல. ஆமா ஆமா நீங்க வேற ஏதாவது உங்களிடம் எது பேசினாலும் தெல்ல தெளிவாக பேச வேண்டும். ஆமா நான் 2 அர்த்தத்தில் கோர்த்து விட்டு விடுவேன். சரி என்னுடைய ட்ரெண்டே அதுதானே. இவங்க உடனே 3 பேரும் அரங்கேற்றி நல்லா முக்காடி அடுப்பு கட்டன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல அடுப்பு கொண்டு இருக்கும். ஆமா 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 அடுப்பு கொண்டே சொன்னேன். உட்காந்து தாலி கட்டிட்டான் பயப்புள்ள. வழக்கறிஞர் தானே நீங்க? செல்லுமா சட்டப்படி? தாராளமா கட்டிக்குவாங்க. எப்படி? அது விருப்பப்படுத்துற கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 3 பேரும் விருப்பப்படுத்துற கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த ரீல்ஸ் எடுக்கிற குரூப்புக்கெல்லாம் சட்டம் திட்டம் இதெல்லாம் தேவையாதாது? அது நம்மளை பேர் இழுத்து வாழ்ந்துட்டு வரமுறையற்றவர்களுக்கு என்ன சட்டம்? 1:3 அவங்க தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றேன். சரி சரி கன்சென்ட் மேரேஜ் தானே.
ம். நான் கன்சென்ட் கிடையாது. செல்லும் செல்லும். நான் கன்சென்ட் கிடையாது இல்ல. அதனால அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்க போறாங்க. அடுத்தது 3 பேர் பிரிஞ்சு டைவர்ஸ் கேஸ் போடுவாங்க தனித்தனியா. அது ஒரு கண்டென்ட்டா மாறும். இன்னொரு 30 வருடத்துக்கு அவங்கள்ட்ட கண்டென்ட் இருக்கு. அடுத்து புள்ள பிறந்ததும்பாங்க, அது ட்வின்ஸா இருந்ததும்பாங்க. அவங்க குழந்தை அவங்க அம்மாவை தேடி பிடிக்கும். அதான் கதை. நல்லா விகாச குடும்பத்தை விட்டு தொலைச்சிருவாங்க. இவரால தான் குடும்பம் கலைஞ்சதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் இங்க பேசிட்டு இருப்பாங்க. இவரால தான் குடும்பம் கலைஞ்சது அவளோட பேசிட்டு இருப்பாங்க. அவளால கலைஞ்சதுன்னு அவளோட பேசிட்டு இருப்பாங்க. மறுபடியும் ஒருத்தையா அந்த விகாச காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி கொண்டு வருவாங்க. கடைசியா விகாஸ் கோச்சிட்டு போயிடுவாரு. அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இவங்க முதலாத்திரியை தனியா பதிவு பண்ணுவாங்க, அவங்க முதலாத்திரியை தனியா பதிவு பண்ணுவாங்க, இவங்க முதலாத்திரியை தனியா பதிவு பண்ணுவாங்க. அதுல ஆளுக்கு ஒரு தார் ஜீப் வாங்குவாங்க. அப்புறம் 1:3 ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, வாலி சாரோட வாரு. காளை மாடு 1, கறவை மாடு 3. மகளிர் மட்டும் இல்ல. ஆமா ஆமா ஆமா. சரியான வரி இடையில வர்ற வரியெல்லாம் கேட்டீங்கன்னா வேற லெவல்ல. அது வாலிக்கு சொல்லணுமான்னு அதானே வாலி வேண்டும். அதான வாலி. அந்த போர்ஷன்ல போவாங்க. ஜாலி இருக்கு. காளை மாடு 1, கறவை மாடு 3ல. அவன் தம்பி 100 மாடு நிக்கிற கிடைக்க 2 காளை மாடு தான் நிக்குது. கெடைன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. என்ன வார்த்தை? கெடை மாடெல்லாம் சேர்த்துதான் கெடை. அது பேரு. ஆமா ஆமா ஆமா. கடை நிறைய மாடு இருக்கும், கெடை இருக்கும். அதுக்கே 2 காலை தான் கிடக்கு. ஒரு கோழிப்பட்டிக்கு ஒரு சேவல் தானே தம்பி இருக்கு. அதெல்லாம் ஒத்துக்குறீங்க? ஒரு கோழிப்பட்டி இருக்கு. கோழிப்பட்டி பார்த்துருக்கேன். ஒரு சேவை போதும். ஒரு சேவல். ஸோ 10-15 ஃபிகரோட சுத்தி வருவாரு அவரு. ஜாலியா இருப்பாரு. அவர் தான் முதல்ல கூட்டம் கண்ணு நடுவிலே அசாவல சுத்தி வருவார். ஜாலியா வருவாரு. பெட்ட கோழியெல்லாம் அவன் பயப்படுவான். சம்டைம்ஸ் ரேப்பலாட்டம் பண்ணுவார் போய். பார்த்துருக்கோம் கோழி. அதனால அவனுக்கு அமைகிற ஒரு வாழ்க்கை அமையுது. 3 பேர் சேர்ந்து கொலையும் பண்ணாலும் பண்ணுவாங்க. நார்த் இந்தியாவில் அது ஃபேமஸ் வேற. இப்போதான் 400 கோடி ரூபா ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லாம் நடக்கும். வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஆல்ரெடி கல்ச்சர்ல இருக்கு. தமிழ்மாறன் கல்ச்சர் பண்பாடுல இருக்கு. 1:3 மேரேஜ் எல்லாம் இருக்கு. இந்து ரிலீஜன்லயும் இருக்கு, முஸ்லீம் ரிலீஜன்லயும் இருக்குது மேரேஜ். நபிகள்லாம் சொல்லியிருக்காரு, வப்பாட்டி வச்சு கூடாது, மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீ செல்வந்தரா இருக்கணும். பிச்சைக்காரன் போய் 3 கல்யாணம் பண்ணக்கூடாது. உங்கள் குழந்தைகளை செல்வந்தர்களா விட்டு செல்லுங்கள்னு சொல்றாரு நபிகள்லாம். வசதி வாய்ப்பு வேணும் மேரேஜ் பண்ணிக்கிறது. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் நீங்க அந்த கல்ச்சர் இல்லை. ஏன்னா இங்க தலாக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம இந்து ரிலீஜன் படி தான் அவங்க இருப்பாங்க. அதாவது தலாக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு அடி கொண்டுருவாங்க. இவ்வளோ லேடிஸு பட்டார் ராசுகள் எங்க வச்சுக்கிட்டாரு? நார்த்தில் இருக்கு. ஏன் அமீர்கான் பண்ணாரு? இப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? பொண்ணு தாலி எடுத்து கொடுத்துச்சா? வாடே வாரே வா பதில சொல்லுங்க. வசதி வாய்ப்பெல்லாம் 66 வயசுல பண்ணிருக்காருங்க. சரி சரி. பொண்ணுக்குன்னு எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. பணம் தான் நெறியாளரு. இதுல ஒரு கேமரா வச்சு வேலை பண்ணிருக்காரு. அந்த கேமரா வச்சு எப்பேற்பட்ட கேமரா அது? அந்த கேமரா வச்சு வேலை பார்த்துட்டாரு அவரு. இவ்வளவு கேமரா எல்லாம் போறாங்க. பிடி பார்ல போறாங்களா சாயந்தரத்துல? அதுக்குதான் ஈவெண்ட் போட்டோ எடுக்க போறதுல எங்கேயாவது பிக்கப் பண்ணலான்னு போல இருக்கு. உழைச்சி கேட்டு ரிமாண்ட் பண்ணி விட்டு முடிச்சா எங்கேயாவது கனிமன் போட்டாங்கன்னா அப்புறம் கேமரா எடுக்கிறது யாரு இருக்கா? அப்புறம் அதானே விட மாட்டேன். ஆனா இன்னொரு விஷயம் கூட, பெரும்பாலும் இந்தியா மாதிரியான நாடுகள்ல இந்த பழங்குடி மத்தியில இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லப்படுது. அது பழங்குடிகள் மத்தியில கூட எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் நான் பழங்குடியினர் நான் சந்திச்சிருக்கேன், பழகியிருக்கேன். ஊட்டி வடுகாட்சி அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு காலத்துல இப்படிதான் இருந்திருக்கிறான். எப்போனா கல் தோன்றி மண் தோன்றா சிக்கி காலத்து மனிதர்கள்லாம் இருக்காங்கல்ல, கற்கால மனிதன், அவெல்லாம் இப்படிதான் வாழ்ந்திருக்கான். நாகரிகம் இல்லாத காலம். அது எப்படி நாகரிகம் இல்லாத காலம் சொல்லி? அதுதான் நாகரிகம். நம்ம ஆடை உடையெல்லாம் போட்டிருக்கோம். நாகரிகம் ரேப்பே இல்லையே. வள்ளுவன் காலத்துல ரேப்பே இல்லையே. ஏங்க முளை வரி போட்டிருக்கான், வீரமணி நோக்க கூடாதுன்னு போட்டிருக்காரு. ஆமா ஆமா. அது வள்ளுவம் எல்லாம் வள்ளுவமே அது எல்லாம் சொல்லிட்டா. மேல் ஆடை போடாம ஜாக்கெட் போடாம ரபிக்கை போடாம இருந்திருக்காங்க. முளை வரி போட்டிருக்காங்க, அறுத்து எறிஞ்சிருக்காங்க கேரளாவில் மாலை போடா அப்படின்னு. ஆனா கஷ்டப்பட்டு ஜாக்கெட்டை போட்டுட்டு மறுபடியும் ஜாக்கெட்டை ஊத்துட்டு இதுல ஒரு பெல்ட் மாதிரி போட்டு போறது வழக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்லையா? ஒரு பெல்ட் கிடக்கு. அதான் பாக்குறீங்களா நீங்க? கவனிக்கிறீங்களா? கண்ணு என்ன பண்ணுற கொம்பட்டியில வச்சிருப்பேன். அந்த குழுகுழுப்பா பார்க்க வேண்டியதானே? நீங்க கவனிக்கிறீங்க? பாக்குறது தானே போட்டிருக்காங்க. வருத்தப்பட மாட்டாங்களா? அதெல்லாம் பாக்குறீங்க. நம்ம ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. நேற்று வீடியோ எடுத்தோம். ஒரு பெல்ட் மாதிரி. சரி. கார்ல வந்தோம் பாண்டிச்சேரியில இருந்து. சரி. எதிர்த்தாலும் ஒரு பெல்ட் போட்டிருந்தாங்கப்பா. பாத்தீங்க? சின்ன ஒரு குச்சா அப்படி தூக்கிட்டீங்கன்னா எல்லாம் வந்து உட்காந்துரும் போல இருக்கு. ஐயோ. பெல்ட் போட்டு போயிட்டு இருக்கிறாங்க பைக்ல. வெக்கமே இல்லை. அன்னைக்கு இருந்தாங்கன்னா பாக்குற இந்த தாஜ் ஹோட்டல் பக்கத்துல ஃபுல்லா குடிச்சு விட்டு ஏறுது. பேண்ட் காய்ண்டு இல்ல இதுல அங்குன்றும் இங்குன்றும் சிலர் அப்படி பண்றது, அது அப்படிதான் நம்ம கடந்து போகணும் இல்லையா? அதுவே பொதுவா மாறும். போராடி மாற அறுத்து வீசிவிட்டு இங்க ஜாக்கெட் போட வந்தோம். மறுபடியும் நான் அதை அவுப்பங்கிறது எப்படி சரி?
நாகரிகம்னு சொல்லி ரிவர்ஸ்ல போயிடக்கூடாது. ஆடை சுதந்திரம் ரிவர்ஸ் அதை ரொம்ப சுதந்திரமா இருக்கு, ரொம்ப சுதந்திரமா இருக்கு. அதான் சொல்ல, வேற ஒன்றும் இல்லை. நேரத்தில் ஒரு ஹோட்டலில் பாண்டிச்சேரிக்கு சாப்பிட போகிறேன். அவங்க அம்மாவோட தான் வந்தாங்க. அந்த பொண்ணுங்க ரெண்டுமே ஒரு 18-19 வயசு இருக்கும். கால் சட்டை போட்டு கலர் தொட்ட அந்த கலர்ல இருக்கு, கை இந்த சிலிவு அந்த நீங்க முகத்தை தவிர மத்தது ஏன் பாக்குறீங்கன்னு இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு எழுதுவாங்க மைண்ட்ல. அவன் என்ன எழுதி போறான், பெண்கள் எழுதுவாங்க, பெண்களா யார் யாரெல்லாம் பாக்குறாங்க எனக்கு ஆதரவா எழுதுவாங்க, எழுதி வச்சுக்க எனக்கு ஆதரவா தான் எழுதுவாங்க. அப்ப இந்த என்டையர் ஹோட்டலும் அப்படியே பாக்குது. சோறு திங்கல ஒரு போயலாம், வச்ச சோறு அப்படியே இருக்கு, அப்படியே உட்காந்துருக்கான். டேய் சாப்பிடணும்ல அப்படின்னு. அப்புறம் தான் நீ அவனோட நடுநிலை கொண்டு வரதுல அவருடைய கருத்து நம்ம பதிவு பண்றோம். ஆமாமா, A1 அங்கர் A2 கெஸ்ட். சரி, உத்தரப்பிரதேச திருமணத்துக்கு வாழ்த்து சொல்லி முடிச்சிருக்கேன். இருங்க, எல்லா பயிலும் அப்படி பார்த்துட்டு இருந்தான். நீங்க சொன்னீங்கல்ல நாகரிகம்னு, எதுக்கு நாகரிகம்? எல்லாமே நாகரிகம். ரொம்ப போராடி வென்றாடி இப்பதான் இந்த கல்விங்கிற ஒரு இடத்துக்கு பெண்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. ஒரு நாள்ல வந்துட்டா கல்வி. இந்த பேனா எனக்கு ஒரே நாள்ல இந்த பாக்கெட்ல வந்து உட்காந்துட்டா எவ்வளவு பேரு கஷ்டப்பட்டது விளைவுதான் இந்த பேனா நம்ம பாக்கெட்டுக்கு வந்துருக்கு. அப்ப நம்ம அதை எப்படி உதாசீனப்படுத்த முடியும்? உத்தரப்பிரதேசத்துல 3 பெண்களை ஒரே ஆண் திருமணம் செய்து அவருடைய முதலிரவு சிறக்க என் மனமாற வாழ்த்துக்கள். நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.